ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி பீர்க்கங்காயில் ஒரு சாம்பார் பார்க்கலாம். சௌமியா உலகம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு பீர்க்கங்காய், நல்ல பெரிய பீர்க்கங்காயாக எடுத்து அதை தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த குக்கரில். இப்போ இதில் 4 பூண்டு, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டுத்தூள், இது வீட்டில் அரைச்ச தூள். இந்த தூளில் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா விசில் வரும்போது வெளியில் வரும் தெரிச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி நல்லா 4 விசில் 5 விசில் வச்சிடலாம். 4 விசில் 5 விசில் வச்சுட்டா நல்லா குழஞ்சி வந்துடும். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா 5 விசிலுக்கு அப்புறம் இறக்கிட்டு அந்த கேஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியோடவே நம்ம கடைஞ்சோம்னா மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் இந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிடுறேன். கிண்ணத்தில் வடிகட்டிட்டு நம்ம பருப்பு கடையிறதுக்கு மத்து வச்சுருப்போம்ல, அதில் என்ன இருக்கோ கடையிறதுக்கு அந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மூடு கொடுத்து அரைச்சும் எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வேணும், அவ்வளோதான். நான் இதிலே மசிக்கிறேன். இந்த மாதிரி மசிச்சும் காட்டுறேன். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அதில் இருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, காய்ங்க ஒன்று வேகாமல் இருந்ததுன்னா எடுத்து தனித்தனியாக ஒதுக்கி வைப்பாங்க பசங்க. இப்போ அதில் உப்பும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இதை ஸ்டவ் பற்ற வச்சு மறுபடியும் வச்சுருக்க ஒரு 2-3 கொதி வரட்டும். தாளித்து ஊற்றிட்டேன். இட்லியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. தாளித்து ஊற்றி 2 கொதி வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2 இட்லியை வச்சு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா நைட்டு டிஃபனோட வேலை முடிஞ்சுது. சிம்பிளாக ஒரு சாம்பாரை வச்சாச்சு பருப்பு இல்லாமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.